இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்க பண்ணின முதல் மாநிலம் தமிழ்நாடு. எங்காவது கட்ட பஞ்சாயத்து இருக்குதா? ரவுடிஸ் இருக்குதா? எங்கேயும் கிடையாது. அம்மாவுடைய அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என்று சொல்லி அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா நீலகா பகிரிப்பு, ரவுடித்தனம் உங்களுக்கு நன்றா தெரியும். ஆட்சியில் இல்லாத போதே புரோட்டா கடையில் போய் நல்லா மூக்கு பிடிக்கி சாப்பிட்டு மூக்கு உடைக்கிறான், பணம் கேட்டான். நாட்டில் எங்காவது உண்டா? அதே போல அழகு நிலையத்துக்கு போய் திமுக மாவட்ட முன்னாள் கவுன்சிலர் காலில் போட்டு பெண்களை உதைக்கிறார். செல்போன் கடைக்கு போய் செல்போனை வாங்கிட்டு அங்க அந்த உரிமையாளர் அடிக்கிறாங்க. தேங்காய் கடைக்கு போய் தேங்காய் வாங்கிட்டு அந்த பொறுப்பாளர் அந்த கடை உரிமையாளர் தாக்குறாங்க. அடுத்த நாள் ஸ்டாலின் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றார். திமுக தலைவர் கட்ட பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டார். இதற்கு மேலாக கோவையிலிருந்து சென்னைக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணு திமுக ஒன்றிய செயலாளர் தகாத முறையில் ஈடுபட்டதன் காரணமாக வழக்கு போட்டு ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. இப்படி அராஜகம் படைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அந்த அராஜகத்திற்கு சமட்டேடி கொடுத்து சட்ட ரீதியாக சட்டத்தின் ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அமைதி பூங்காவை விலகி கொண்டிருக்கிறது தமிழகம். இன்றைக்கு தேசிய அளவில் இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு சர்வே செய்து தமிழகம் சட்ட ஒழுங்கு பேணி காப்பதில் முதல் மாநிலம் என்று விருது கொடுத்திருக்கிறாங்க.